தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவருடைய முதல் கள நிகழ்வாக இங்கே பரந்தூரில் போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களை சந்திக்க இருக்கிறார். அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பிறகு அவருடைய முதல் அரசியல் நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. சில நிமிடங்களில் அவர் இந்த மண்டபத்திற்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் என்ன மாதிரி பேச போகிறார், ஆதரவு தெரிவிப்பது அப்படின்னா இதற்கென இந்த 13 கிராமத்தை சேர்ந்த மக்களிடம் மட்டும் தனியாக பேச போகிறாரா, புதுவெளியில் பேச போகிறாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரக்கூடிய மக்களை சந்தித்து 35க்கும் மேற்பட்ட தலைவர்கள், அரசியல் கட்சியினர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 36வதாக தாவேகாவும் தன்னுடைய ஆதரவை இந்த போராட்டத்திற்கு தெரிவிக்க இருக்கிறது. விஜயனுடைய பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, பொதுமக்கள் விஜய் அவர்கள் வருவதால் இந்த போராட்டம் வலுப்பெறும், எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற வாதத்தை வெளிப்படுத்தியதும் நம்முடைய பேட்டிகளில் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து விஜய் அவர்களுடைய வருகைக்காக மண்டபத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் போராட்ட குழுவினரும் தாவேகாவினரும் காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகள் இன்னும் சில நிமிடங்களில் பரந்தூரில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களை தனியார் திருமண மண்டபத்தில் தாவேக தலைவர் சந்திக்க இருக்கிறார். எமது தலைமை செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ராஜா, இன்னும் சில நிமிடங்களில் விஜய் போராடக்கூடிய மக்களை சந்திக்க இருக்கிறார். விஜயனுடைய பேச்சு எத்தகையதாக இருக்கும், விவரங்கள்? பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், அதாவது இந்த கிராம மக்கள், அதாவது ஏகடாபுரம் மற்றும் பரந்தூர் உள்ளிட்ட 13 கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஒன்றாக இங்குள்ள திருமண மண்டபத்தில் அந்த பொதுவெளியில் இங்கு அனைவரும் அமர வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடையே திரு விஜய் உரையாற்றுகிறார். அவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேல் நடைபெற்று வருகின்ற இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விஜய் தற்பொழுது உரையாற்ற இருக்கிறார். சற்று நேரத்தில் அவர் இந்த பகுதிக்கு வரவுள்ளார். அதற்கு முன்பு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் அதிக அளவில் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே அந்த கிராமத்தை, அதாவது இந்த 13 கிராம மக்கள் மட்டுமே ஆதார் அட்டைகள் உள்ளிட்டவை சரிபார்த்து அவர்கள் வேனில் அழைத்து வரப்பட்டு இங்கு இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். வீனஸ் வெட்டிங் ரிசார்ட் என்ற ஒரு நிறுவனத்தினுடைய அந்த அரங்கத்திற்கு திருமண மண்டபத்திற்கு வெளியே அழைத்து வரப்பட்டு தற்பொழுது அமர வைக்கப்பட்டுள்ளனர். ஆகையால் தாவேகாவுடைய தொண்டர்களும் அதிக அளவில் இந்த பகுதிக்கு சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் தற்பொழுது திரண்டு இருக்கின்றனர். திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு வரவுள்ளார். ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கு
ஆதரவாக பல்வேறு அமைப்பினர் கட்சியினர் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். பொதுமக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தை அந்த விமான நிலையம் அமையக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் விஜயும் தன்னுடைய பலத்தையும் இவர்களுக்கு கொடுப்பதற்காக தன்னுடைய சார்பாகவும் அந்த விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்துதான் திரு விஜய் இந்த பகுதிக்கு வர உள்ளார். தாவேகாவுடைய முதல் மாநில மாநாடு நடைபெற்ற பிறகு நடைபெறக்கூடிய ஒரு புது நிகழ்ச்சி இது. பொதுமக்கள் இடையே வந்து அவர் உரையாற்றும் நிகழ்ச்சி இது என்று கூட குறிப்பிடலாம். ஏனென்றால் புத்தக வெளியீட்டு விழா கூட ஏற்கனவே அரங்கத்தில் நடைபெற்றது. அதில் வந்து பார்வையாளர்களாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இருந்தார். ஆனால் தற்பொழுது பொதுமக்களிடையே அவர் பங்கேற்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி இது என்பதால் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து தாவேகா தொண்டர்கள் வெளியே நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி முழுவதுமே வந்து தற்பொழுது எங்கு பார்த்தாலும் தாவேகா தொண்டர்கள் இருப்பதை நாம் காண முடிகிறது. விரிவான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டுள்ளன. 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்து அந்த 13 ஏகலாபுரம் மற்றும் வந்து பரந்தூர் உள்ளிட்ட 13 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் இங்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். போராட்ட குழுவினர் 18 பேர் மட்டும் அந்த உள்ளே வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது விஜயுடன் சுற்று அதாவது ஒரு வட்டமாக அமைத்து அங்கு நிற்க வைக்கப்பட்டுள்ளனர். அதில் 18 பேர் வந்து விஜய் மாற்றுவதற்காக அவருடைய கோரிக்கைகளை சொல்வதற்காக 18 பேர் வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவரிடம் வந்து பேசுவதற்கு அந்த போராட்ட குழுவினர் என்று இந்த பகுதியில் தொடர்ந்து 900 நாட்களாக இந்த விமான நிலையத்திற்கு அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடக்கக்கூடிய அந்த போராட்ட குழுவினர் வந்து அவர்களுடைய பிரதிநிதிகளாக 18 பேர் உள்ளே வந்து அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்களுடன் திரு விஜய் உரையாற்றுவார் என்று தெரிகிறது. திரு விஜய் இந்த சற்று நேரத்தில் இந்த மாநாட்டு அதாவது இந்த கூட்ட திடலுக்கு வர உள்ளார். அவர் வந்து இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அவர் தீவிர அரசியலில் இறங்கிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த பிரச்சார வாகனம் என்பதெல்லாம் இதற்கு முன்பு கிடையாது. அவர் திரைந்த சாதாரணமான கார்களில் அல்லது வந்து அவர்களுடைய அந்த வாகனத்தில் அரசியல் கட்சியினர் பொதுவாக பிரதானமாக பயன்படுத்தும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.